இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில அரசுகளுக்கு உள்துறை அமைச்சகம் ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறது. கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய போர் பதற்றம் இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள். தொடர்ந்து களத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானுக்கு எதிராக தங்களுடைய வேலைகளை முடக்கிவிட்டு இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த வேளையிலும் இந்த காணொலியில் நாம் பார்க்கலாம். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியாவிலும் வன்முறை வெடிக்க வாய்ப்பு இருப்பதாக மத்திய அரசு ஒரு பரபரப்பான ஒரு எச்சரிக்கையை தற்போது கொடுத்திருக்கிறது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையேயான இந்த மோதல் இந்தியாவில் கூட வன்முறையை வெடிக்க வாய்ப்பை ஏற்படுத்தி இருப்பதாகவும், குறிப்பாக மாநில அரசுகளுக்கு மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு எச்சரிக்கையை, அதாவது ஒரு அலர்ட்டை கொடுத்திருக்காங்க. இந்த போர் பதற்றம் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் இந்த போர் பதற்றம் பரவி இருக்கிறது. பலரும் இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல, அதை தாண்டி இணையங்களிலும் சரி, செய்திகளிலும் சரி, பலரும் தேடி பார்க்கக்கூடிய செய்தியாக இருப்பது இந்த இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா தொடர்பான இந்த யுத்தம் தொடர்பாக. இன்றைக்கு இங்கு இயல்பாகவே மக்கள் கூட பேசக்கூடியது சீனாவும் ரஷ்யாவும் கூட இந்த போரில் இணைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக பல செய்திகள் எல்லாம் வெளிவருது. அப்படின்ற அளவுக்கு எல்லோரும், உலக நாடுகள் கவனிக்கக்கூடிய இடத்துல இருக்கு. ஒருவேளை சீனாவும் ரஷ்யாவும் ஈரானுக்கு பக்க துணையாக நின்றால் உறுதியாக இது ஒரு 3ஆம் உலக போரை தொடங்கிவிடும். கிட்டத்தட்ட ஒரு 3ஆம் உலக போருக்கான ஒரு நெருக்கம் தான் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அதை உறுதியாக நம்ம சொல்லலாம், இது 3ஆம் உலக போர் என்று. அந்த வகையில ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்றதையும் தற்போது இந்திய அரசு மாநில அரசுகளுக்கு சொல்லியிருக்கிறது. வன்முறையை தூண்டும் வகையில் பேசும் ஈரான் ஆதரவு தீவிர மத பேச்சாளர்களை அடையாளம் கண்டு அவர்களை கண்காணிக்க வலியுறுத்தி வர வேண்டும் என்று மாநில அரசுகளுக்கும் ஒரு கடிதம் சென்றிருக்கிறது. இதை தாண்டி சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் 33 விமான சேவைகள் இன்றைய தினமும் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக சென்னை விமான நிலையத்தில் இருந்து மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு இயக்கப்படும் விமான சேவைகள் 2வது நாளாக பாதிப்பு ஏற்பட்ட நிலையில இன்றும் அதனுடைய பாதிப்பு இருக்கிறது. இன்னும் பல செய்திகள், உலகம் முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய பல செய்திகள் வெளிவருகின்றன. குறிப்பாக இன்னொரு முக்கிய செய்தியாக, இந்த துபாய், அபுதாபி, ஷார்ஜா, குவைத், மஸ்கட் உள்ளிட்ட நாடுகளில் செல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 17 விமானங்களும், சென்னைக்கு வர வேண்டிய ஒரு 16 விமானங்களும் என ஒட்டுமொத்தமாக ஒரு 33 விமானம் ரத்தாகி இருக்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது இல்லையா? இதை தாண்டி அமெரிக்கா தற்போது இன்னும் மிக தீவிரமாக இருக்கிறார்கள். ரஷ்யா, சீனா போன்ற உலக நாடுகளின் அழுத்தங்கள் இருந்த போதிலும் அதிபர் ட்ரம்ப் பின்வாங்க தயாராக இல்லை. ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ பலம் முற்றிலும் அழியும் வரை ஆபரேஷன் எபிக் ஃபியூரி தொடரும் என்று பென்டகன் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. முழுமையாக அடித்தொழிக்காமல் விடவே மாட்டோம் என்று ட்ரம்ப் தீவிரமாக இருக்கிறார். அதை தாண்டி இன்னொரு ஒரு கள நிலவரமாக பார்க்கப்படுவது வான்வெளி. கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளின் வான்வெளியும் இப்போது போர் வலயமாக, வார் ஜோனாகவே அறிவிக்கப்பட்டுள்ளது. எந்த ஒரு சிவில் விமானங்களும் இந்த பகுதியை கடக்க அனுமதி கிடையாது. நாம் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல இந்த வான்வெளியே போருக்கான இடமாக மாறி இருக்கிறது. ஈரான்ல முக்கிய நகரங்கள்ல இணையம் மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இணைய வசதியும் மின்சார வசதியும் பல நகரங்கள்ல துண்டிக்கப்பட்டிருக்கிறது. எங்க? ஈரான்ல. நிலைமை இப்போது ஒரு பிராந்திய போரிலிருந்து உலக வல்லரசுக்கு இடையிலான நேரடியான மோதலாகவும் மாறி வருவதாகவும் தற்போது அறிவித்திருக்கிறார்கள். மேலும் இந்த பாகிஸ்தானிலும் போராட்டம் எடுத்திருக்கிறது. நேற்றைய தினம் பாகிஸ்தான்ல கூட போராட்டம் எடுத்திருக்கிறது. கராச்சியில களத்தில் இறங்கி
பலர் போராடி இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 32 பேர் இந்த போராட்டத்தில் பாகிஸ்தானுடைய காவல்துறையால் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. ஈரானிய அரசு தலைவர் கமேனி படுகொலையை கண்டித்து பாகிஸ்தானில் நடைபெற்ற போதுதான் இந்த சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. மேலும் ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல் நடந்து கொண்டிருப்பதாக பேசி வருகிறோம். மீண்டும் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்ற செய்தி தான் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. வடக்கே ஹெக்ரான் பகுதியில் தாக்குதலை தொடங்கியுள்ள இஸ்ரேல் படைகள் பங்கர் பாஸ்டர் குண்டுகளை பயன்படுத்தி தாக்குதலில் தொடர்ந்து தற்போது ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. பதுங்கு குழிகளில் இருப்பவர்கள் மீது தாக்குதல் நடத்த பங்கர் பஸ்டர் குண்டுகள் பயன்படுத்தப்படுவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இப்படி தொடர்ந்து ஒரு போர் பதட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கிறது. எந்த வேளையிலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளில் ஒரு பாதுகாப்பை பலப்படுத்த இருக்கிறது இந்திய அரசு என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒரு செய்தியாக இருக்கிறது. தொடர்ந்து பார்க்கலாம் போர் தொடர்பான செய்திகளை. கிங் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. தமிழகத்தின் பல எம்பி எம்எல்ஏக்களின் வெற்றிக்கு வித்திட்ட கிங் 360 தேர்தல் வியூக சாப்ட்வேர் 2026 புதிய வாக்காளர்களின் அப்டேட் விவரங்களுடன் உங்கள் தொகுதியில் உங்கள் வெற்றிக்கு வித்திடுகிறது. உங்கள் வாக்காளர்கள் தொகுதி, பூத், ஆண், பெண், வயது என பல வகைகளில் ஒரே நொடியில் உங்கள் விரல் நுனியில் பல்க் வாட்ஸ்அப், பல்க் வாய்ஸ் கால், வைரல் தேர்தல் பிரச்சாரங்கள், ட்ரெண்டிங் செய்திகள் என கிங் 360 தேர்தல் வியூக பணிகள் குறித்த விவரங்களுக்கு உடனடியாக இணைந்திடுங்கள்.